வரைக்கும் எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேச வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பதிய வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை டிவியிலனாலும் சரி, யூடியூப்பில் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஐயா இது தமக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்ப்பா. உங்களுக்கு எங்களுக்கு இடையில் எதுவும் என்றைக்குமே வரவே கூடாதுப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் தான் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தரக்கூடியவர். நீங்கள் போதும் எங்களுக்கு ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் துதிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், போற்றி கொண்டே இருக்க வேண்டும் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஆசீர்வதிங்க. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே எதிராக இருந்தாலும் ஆமென். சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் ஆமென். அல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இப்போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாசித்து நான் உங்களுக்கு செய்திக்குள்ளாக கர்த்தர் வழி நடத்துவார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்று இந்த வசனத்தில் அப்படி தெளிவாக 4வது வசனத்தை எழுதியிருக்கார். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜாய், ஹாப்பியாக நம்ம இருக்கணுமா? அமெரிக்கா தேசத்திலே 40 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு கோர்ட்டிலே வழக்கு நடந்துதான். அந்த வழக்கிலே தீர்ப்பு என்ன அப்படின்னா 50 ஆண்டுகள் அவருக்கு சிறைச்சாலை என்று தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை விதித்த உடனே அவர் சிறைச்சாலையிலே கொண்டு அடைத்தார்கள். ஜெயிலில் கொண்டு அவரை வச்சாச்சு. அவரை விடுதலை ஆக்குவதற்கு அவருடைய குடும்பத்தார் எவ்வளோ முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அவரை விடுதலையாக்க முடியவில்லை. தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. 40 வயது மதிக்கத்தக்க அவர் 50 ஆண்டுகளில் சிறையிலே இருக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டம். 90 வயது வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டும். அவருடைய மனைவி பிள்ளைகள் வீட்டிலே இருக்க வேண்டும். நிர்பந்தமான ஒரு சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலையிலே அவரை ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். அவர் யோசிக்கிறார், 50 ஆண்டுகள் நான் ஜெயிலில் இருக்க வேண்டுமா? அந்த சிறை வாழ்க்கை அவர் எண்ணி பார்த்தார். அவரை ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். அவர் எண்ணி பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் துடிக்கிறார். ஓ, என்னுடைய மை லைஃப் காவலிலே போலீஸ்காரங்க மத்தியிலே இந்த இவ்வளவு பெரிய அமெரிக்க நாட்டிலே நான் வாழ்வது எப்படி? எண்ணுகிறார், துடிக்கிறார், தவிக்கிறார், கோபத்தில் பொங்குகிறார். சிறைச்சாலையின் கதவை உடைக்கிறார். அங்கே போகிறவர்கள் வருகிறவர்கள் மேலே காரி துப்புகிறார். ஒரு பைத்தியக்காரனை போல அவர் அலறிக்கொண்டும் எல்லாரையும் சபித்து கொண்டும் எல்லார் மேலும் தன்னுடைய எச்சை காரி துப்பி கொண்டும் அவர் இருக்கின்றார். இப்படி சூழ்நிலை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்து விட்டேன். 50 ஆண்டுகள் நான் இந்த காவலிலே இருக்க வேண்டும். சீறுகிறார், பொங்குகிறார். அவ்விதமாய் அவர் கோபத்தோடு தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறார்.
ஒரு நாள் அவர் சிந்தித்து பார்த்தார். சிந்தித்து பார்க்கும்போது நாம் இப்படி துடிப்பதும், நம்ம இப்படி தவிப்பதும், இந்த சிறைச்சாலையின் கதவை உடைப்பதும், வருகிற போகிறவர்கள் வழியாக ஜன்னல் வழியாக எச்சை காரி துப்புவதும் வீணென்று அறிந்தார். தன்னுடைய ஒரு நிலைமையை அவர் சிந்தித்து பார்த்தார். பார்த்தபோது அந்த சிறைச்சாலையிலே ஒரு ஓரத்திலே ஒரு வேதாகமம் இருந்தது, ஒரு பைபிள் இருந்தது. அந்த பைபிளை அவர் எடுத்தார், அதை வாசிக்கலானார். என்ன இருக்குது இந்த பைபிளில்? இங்கே வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எந்த புத்தகமும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஜெயிலில் இருந்தார். அப்போ நான் கூட நினச்சிருக்கேன், அப்போ நம்ம போய் அவங்கள கண்டிப்பாக பார்க்கணும், இயேசுவின் அன்பை பற்றி நம்ம சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சி ஒரு நாள் பேசினேன். அப்போ பேசும்போது பைபிள் அங்கே இருக்குது, எங்களுடைய ஜெயிலில் பைபிள் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எல்லா சிறைச்சாலையிலையுமே வேதாகமத்தை வைத்திருக்கின்றார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய புத்தகங்களை நிறைய நான் படித்திருக்கிறேன், சாட்சிகளை. இப்படி அறியாமல் ஒரு தவறை செய்துவிட்டேன், நான் கொலை செய்து விட்டேன், என்னை ஜெயிலில் போட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் நான் ஜெயிலில் இருந்தேன், ஆனால் நான் பைபிள் படித்தேன், இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்பொழுது நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று புத்தகங்களிலே சாட்சிகளை எழுதியிருக்கிறார்கள். எந்த குடும்பத்தில் ஒருவனை கொலை செய்கிறானோ அந்த குடும்பத்தில் உள்ளவனையும் கொலை செய்யப்பட்டவர்களையும் கொலை செய்தவனும் வீட்டிலையுமே திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் நோவாய் என்ற ஒரு சகோதரன். சிறைச்சாலையின் மத்தியிலே ஊழியம் செய்கின்றார். கொலை 2 குடும்பத்தினுடைய விரோதத்தை மாற்றுவதற்கு அவர் அங்கே திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். இந்த சகோதரனும் அந்த பைபிளை எடுத்து படிக்கின்றார், மாறி மாறி படிக்கிறார், மீண்டும் மீண்டும் அவர் படிக்கிறார். படிக்கும்போது அவருடைய மனதிலே இயேசுவின் அன்பு அங்கே காணப்பட்டது. வேதாகமம் என்ன இங்கே சும்மா லேசுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள். அது ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு பெரிய ஊழியக்காரங்க இப்பவும் இருக்காங்க, ஜீவனோடு இருக்காங்க, டிவிலையும் வருவாங்க. அவங்க ஒரு சின்ன ட்ராக்ஸ், ஒரு கைப்பிரதி தான் ஏற்றுக்கொண்டாங்களாம். அதை பார்த்த உடனே இயேசுவின் அன்பு அவருக்குள்ளே வந்தது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அநேகருக்கு இன்றைக்கு பிரயோஜனமாக ஊழியம் செய்கின்றார் என்று அவர் தன்னுடைய சாட்சியிலே சொன்னார். இவர் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தார். ஆரம்பிக்க இயேசுவின் அன்பு அப்படி உள்ளத்திலே ஊற்றப்பட்டது. வேதாகமம் தேவன் எழுதின கடிதம். உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இந்த வேதத்திலே இருக்கின்றது. நானும் அனுபவித்திருக்கின்றேன். நான் 24 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்கிறத விட அவர் தான் என்னை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நான் 24 வயதாக இருக்கும்போது அநேக பாடுகளின் வழியாக கடந்து வந்தேன். அப்போ எனக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கவே கூடாது. ஏன்னா 2 பிள்ளைகள் எனக்கு கையில் இருந்தாங்க. அதனால் நான் செத்துறணும்னு நினைக்கல, ஆனால் நம்ம பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு எங்கள் அத்தை சொல்லுவாங்க, பைபிள் எடுத்து படி அப்படின்னு. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய புத்தகமாக தெரியவில்லை, அது ஒரு கருப்பு புத்தகம் என்று தான் நினைத்தேன் நான். ஆனால் அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அத்தை அன்பாக இருப்பாங்க. எங்கள் அத்தைக்காண்டி கீழ்ப்படியணுங்கிறதுக்காண்டி எடுத்து நான் படித்தேன். ஏசாயா 44வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். இஸ்ரவேலே, யாக்கோபே, என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை மறக்கவில்லை. இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 44வது அதிகாரம் 1, 2 வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. பாருங்க, இதுதான் நான் பைபிளை திறந்த உடனே நான் அதை பார்த்தேன். நம்ம இதுக்கு நம்ம பிறந்திருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய மேட்ரு. அந்த நேரத்தில்
குழந்தை 4 மாத குழந்தை தொற்றில் கிடக்கின்றது, 3வது பையன் இருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருமே கடைக்கு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிறந்திருக்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அத்தை சொல்லுவாங்களே அப்படின்னு நான் பைபிளை எடுக்கும்போது, இப்போதும் என் தாசனாகிய இஸ்ரவேலே கேள், தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, நீ பயப்படாதே. 1977 78 கிட்டக்க தான் கர்த்தர் இந்த வார்த்தை என்னோடு பேசினார். 77 தான் இருக்கும், 1977. இந்த வரைக்கும் இந்த வேதம் எனக்கு இன்பமாக தான் இருக்கின்றது. 5 நிமிடங்கள் நான் சும்மா இருந்தால் கூட பைபிள் படிக்குமா அப்படின்னு நினைப்பேன். ஒரு வயசான ஒரு ஐயா இயேசுவை பற்றி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா சொல்வார். அவர் சொல்வார் என்னையை பார்த்து, பாப்பா பைபிள் எப்பவும் உன்னோட டேபிளில் திறந்தே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் எத்தனை வருடங்கள் வாசித்துட்டு இருக்கேன். 45 வருடங்களாக நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன். இன்னுமே எனக்கு அது கடலாக தான் தெரியுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்துக்களை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்தேன் லூக்காவில், இன்று நாங்கள் அதிசயங்களை கண்டோம். நம்ம டெய்லி பார்க்குறோமா அதிசயத்தை, டெய்லி பார்க்குறோம். நானும் ஏசப்பட சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு டெய்லி எனக்கு மிராக்கள் செய்திருங்க, சரியா? எந்த ஒரு மன கஷ்டத்தில் இந்த பைபிளை எடுங்க, வாசித்துட்டு அப்படியே ஆண்டவரை பார்த்து கும்பிடுங்க. ஆண்டவரே நினச்சிக்கோங்கப்பா. இப்போ இந்த சிறைச்சாலை இதில் இருக்கின்ற இந்த கைதியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க வேண்டும். இப்போ பைபிளை எடுத்து வாசிக்கிறான். கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படுகிறது. வேதத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகின்றது. அருமையானவர்களே, 2025 ஆண்டுகளாக இந்த வேதம் போதித்து கொண்டே தான் இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த வேதத்தை போதித்து அவர்கள் ஆயுசு முடிந்துலாம் எவ்வளோ பேர் பரிசுத்தவான்கள் இறந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியவே எத்தனையோ இந்த வேதத்தை வாசித்து பரிசுத்தவான்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னுமே இந்த கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் இந்த வேதம் போதிக்கப்பட்டு தான் கொண்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் இது புதுசாக தான் தெரியுது, பார்த்துக்கோங்க. நானும் 45 வருடங்களாக வாசித்து கொண்டு தான் இருக்கின்றேன். இன்னுமே எத்தனையோ பைபிள் எனக்கு எனக்கு கிழிஞ்சு போயிட்டு. ஆனாலும் அதை விட மனசு இல்லை. இன்றைக்கி இவர் எடுத்து வாசிக்க மீண்டும் அவருடைய அன்பு வாசிக்க இயேசுவின் அன்பு அவரை தொட்டது. தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு உணர்த்தப்பட்டது. இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து ஜெபிக்கலானார். எண்ணங்கள் மாறினது, சிந்தைகள் மாறினது, செயல்பாடுகள் மாறினது, வாழ்க்கை முழுவதும் மாறினது. இப்பொழுது அவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்பதை அவர் மறந்து விட்டார். நம்ம சிறைச்சாலையில் இருக்கோம் அப்படின்னு அவருக்கு நனவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த வேதத்திலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு. அப்படியே வாசிக்க அது உயிர் உள்ளதாக இருக்குது அந்த வசனங்கள். அது அவருக்குள்ளே அப்படி பேச ஆரம்பிச்சிட்டு வச்சுன்னு அவருக்கு சந்தோஷம் வந்துட்டு. அதான் நம்ம பிலிப்பியர் 4 அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தது போல அது இன்னும் நேரம் வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி அவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஹாப்பி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகிட்டு, கவலையே இல்லை. இப்போ எல்லாம் மறந்துட்டு, சரியா? பைபிள் படித்த உடனே நம்ம ஜெயிலில் இருக்கோங்கிறதே அவருக்கு மறந்துட்டு, கவலையை மறந்து விட்டது. சிறையில் இருந்தாலும் இயேசுவின் பெரிய கிருபையும் விடுதலையும் சமாதானமும் அவருடைய உள்ளத்திலே அவர் கண்டார். ஒரு நாள் இதுவரைக்கும் காணாத மகிழ்ச்சி அவரை நிரப்பிக் கொண்டே இருக்கின்றது. எனக்காக சிலுவையில் தொங்கின இந்த இயேசுவின் அன்பை எண்ணி சந்தோஷமாய் துதிக்கிறார். என்ன ஜெயிலில் அடைக்கும்போது அவர் எப்படி இருந்தார்? கோபமாக இருந்தார். எல்லாரையும் காரி துப்பினார், கதவை உடைத்தார், துடித்தார், தவித்தார், கொதித்தார். ஆனால் இந்த பைபிள் அவர் எடுத்த உடனே அவருக்குள்ளே அமைதி வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு, ஹாப்பியாக இருக்கார். ஜெயிலில் இருக்கு என்பதை மறந்து விட்டார். ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. நான் இதை ஒரு புத்தகத்திலே படித்தேன், அமெரிக்காவிலே நடந்த உண்மையான செய்தியை. நான் ஒரு கடிதம் வந்ததுன்னு எனக்கே படக்குன்னு ஆயிட்டு மனசில். என்னடா கடிதத்தில் என்ன இருக்க போது தெரியல, அடுத்த வரியை கூட எனக்கு வாசிக்க முடியல. உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மகளும் மிக கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கின்றார்கள் என்று அந்த கடிதத்திலே எழுதியிருந்தது. அவர் அதை பார்த்தார், அந்த கடிதத்தை பார்த்தார். அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நான் நல்லவனாக மாறிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆகிட்டேன், என் பிள்ளைங்க செத்துருவாங்களோ, என் மனைவி இறந்துருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் நீங்கள் நினைக்கிங்களா? இல்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த வசன வாசியம்மா.
பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ அவர் இந்த வசனத்தை பார்த்துட்டாரு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்திடுவோம் அப்படின்ட்டு. உன்னை ஏசப்பா, என் மனைவிக்கு சுகம் இல்லையா, என் குழந்தைக்கு சுகம் இல்லையா, என்னால் பார்க்க முடியாது. நான் 50 ஆண்டுகள் இங்கே தான் இருக்க வேண்டி எனக்கு 90 வயது ஆகிவிடும். என் மனைவி, என் பிள்ளைக்காக நான் உண்மை துதிக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, எல்லாவற்றுக்காகவும் தேவனை நீ ஸ்தோத்திரம் பண்ணு, துதிச்சுக்கிட்டே இரு, நன்றி மாத்திரம் சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. என் மனைவிக்கு சுகம் இல்லை, உங்களுக்கு நன்றி. என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, உங்களுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயிலில் கிடந்து துடிச்ச என்னையே இன்னைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து, இது எனக்கு ஜெயிலாகவே தெரில, பஞ்சு மெத்தையாக இருக்குது, அரண்மனையில் வாழ்கிறது போல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என் மனைவி, என் பிள்ளையும் உடைய கருத்தில் கொடுக்கின்றேன். நான் ஒன்றுக்கு கவலைப்படவில்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல ஆரம்பித்தாராமா. அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அது எத்தனை வருஷம் ஆயிருக்குமா, அது அதில் எழுதலை பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த ஜெயிலர் வந்து அவனை கூப்பிட்றாரு. தம்பி, நீ வா, நீ ஜெயிலுக்குள்ளே இருந்துக்க, இந்த கம்பி வழியாக இந்த கடிதத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு. திருப்பி நினைக்கிறான், மனைவி பிள்ளைக்கு சுகம் இல்லை, அடுத்தாக்கில் கடிதம் வருது, என்ன கடிதமோ அப்படி என்று பயந்து போய் ஓடி போய் வாங்குகின்றான். அதில் என்ன எழுதிச்சான் தெரியுமா? நீ இந்த ஜெயிலில் 10 ஆண்டுகள் இருந்தால் போதும் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சான். உன்னுடைய ஜெயில் வாழ்க்கை 50 ஆண்டுகள் என்று எழுதியிருந்ததை நாங்கள் மாற்றி அமைத்து இப்பொழுது 10 ஆண்டுகளாக குறைத்து விட்டோம். நீ இந்த ஜெயிலில் நீ 10 வருஷம் இருந்தால் போதும் என்று அந்த ஜட்ஜி சைன் வச்சிருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை இவருக்கு பெரிய அதிர்ச்சி. இதுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கணுமா? 7வது வசனம், பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா? உங்கள் இருதயங்களையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயமும் சிந்தையும் கர்த்தர் காத்துக்கிடுவா. ஹோல்டு. இப்போ நான் வந்து என் மருமகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கைப்பட்டு ஹோல்டு விழுந்துடும். ஹோல்டு அப்படின்னா என்னென்னா, என் நம்பரு அவள் கைக்குள்ளே இருக்குது. இப்போ அதே மாதிரி ஹோல்டில் விழுந்துட்டு அப்படின்னா என் நம்பரு அவள் செல்லுக்குள்ளே கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு. அப்படி போல் என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் எடுக்கிற ஆண்டவர் கைக்குள்ளே போனதுனால இப்போ ஹோல்டு, இப்போ சமாதானம் எனக்கு காத்திருக்கு. அப்படி தான் அதுக்கு அர்த்தம். ஹோல்டுன்னா என்னுடைய சமாதானம் என் ஆண்டவர் கைக்குள்ளே இருக்குது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் லிங்கில் இருக்கோம், தொடர்பில் இருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் 2 பேரும் தொடர்பில் தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் பேசலை. ஆனால் என்னுடைய சமாதானம் ஹோல்டில் இருக்குது. அப்போ இவர் நினச்சாரு, என்ன அந்த வசனம் சொல்லுது? எல்லா புத்திக்கும் இந்த மைண்டில் ஒன்றுமே இல்லை, நல்ல பிளேனாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன சமாதானம்? தேவ சமாதானம், கர்த்தருடைய சமாதானம். மனுஷன் தருகிற ஆறுதல் இல்லை, அது கொஞ்ச நேரம்தான். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டு கொண்டு. அவர் 10 வருஷம்தான். அப்படியா? 10 வருஷம்தான் ஜெயிலா? ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்விகள் போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்விகள் போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அதே மாதிரி இவருக்கு ஆயிட்டு. இப்போ சூழ்நிலைகள் 50 ஆண்டு ஜெயில் என்று அவர் எதிரான சூழ்நிலைகள் தான். ஒருவேளை உங்கள் கஷ்டம் நீங்கள் நினைப்பீங்க, இந்த கஷ்டம் இப்படியே தொடருமோ, என் பிள்ளைகளுக்கு தொடருமோ,
எப்படி கணவனுக்கு தொடருமோ, என் மனைவிக்கு தொடருமோ, எங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்துருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? எதிரான சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக தோன்றட்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தருக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க. ஆனால் சில சமயம் என்ன செய்யணும் தெரியாது, இருதயமும் பாரமாக இருக்கும், மனசும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், எதையும் சாப்பிடவும் மனசு வராது, எங்கேயும் போவையும் மனசு வராது. பேசாமல் பாட்டு புத்தகத்தை எடுப்பேன், 3 பாட்டு படிப்பேன். அதுக்குள்ளே பாருங்கள் தேவ சமாதானம் வந்துடும். இந்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். இப்போ இவனுக்கு கடிதம் வந்திருக்கிறது, 50 ஆண்டுகளை குறைத்து உனக்கு 10 ஆண்டுகள் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, இதை எனக்கு மாற்றி அமைத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் மனைவி பிள்ளைகளுக்காக உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில மாதங்கள் கழித்து அவருக்கு திருப்பி ஒரு கடிதம் வருது. என்ன அப்படின்னா, உன்னுடைய நல்ல நடக்கையை நாங்கள் கண்டோம், நீ 5 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தால் போதும், 5 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தால் போதும். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். 50 5ஆக மாறிவிட்டது, 0 இல்லை. இப்போ அவர் கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை செலுத்தினார். ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, எசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, துதிக்க ஆரம்பித்தார். 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் எவ்வளோ லேசாக போயிருக்கும். இதுக்கடையில் அவர் கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கின்றார், பைபிள் படித்து கொண்டே இருக்கின்றார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றார், ஆண்டவரோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? வேறு ஒன்றும் செய்யாதுங்க. அவரை மாதிரி நீங்கள் துடிக்க வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், கோபப்பட வேண்டாம், பாட்டு பாட ஆரம்பிங்க. துதித்து பாடினாலே துதிக்க துதிக்க சாத்தான் கொடிடுவான். எல்லாமே எதிராக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதான் அத்திமர துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பக்தர்களின் பலன். ஆபகுக்கில் 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், எப்படி துதிக்க முடியும் இந்த சூழ்நிலையில்? துதிக்கிறதாங்க விசுவாசம். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் விசுவாசம். கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை நீங்கள் அறிக்கை செய்கிறது தான் விசுவாசம். விசுவாசத்தை கர்த்தர் மதிப்பார், விசுவாசத்தை கர்த்தர் கலம் பண்ணுவார், விசுவாசத்திற்கு பலன் உண்டு. எப்படி சொல்லியிருக்கு? கர்த்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் பக்தர்களின் பலன். தேவன் என்னை நடத்துவார், அதெல்லாம் என்னை கைவிடலாம் மாட்டாங்க, எப்படினாலும் என்னை ஆசீர்வதிப்பாங்க. நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன், ஒரு மகாட்ட. ரொம்ப முடியாத சிச்சுவேஷனில் அவளை கூப்பிடுவேன். நான் எந்த மேட்ரு சொன்னாலும் சரி, அவள் வாயிலிருந்து உடனே எனக்கு வருகிற அந்த பொண்ணு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒன்றும் செய்யாது, இது ஒன்றும் செய்யாது, இது ஒன்றும் மேட்ரு கிடையாது, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த ஒரே வார்த்தையில் நான் எவ்வளோ பிரச்சனை சொன்னாலும் அந்த ஒரே வார்த்தையில் எல்லாமே எனக்கு சால்வ் ஆயிடும். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருப்பேன். உடனே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பாடுவோம். கர்த்தர் அதை நடத்தி கொடுப்பார், அதிசயங்களை காண செய்வார். இன்று நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஷ்டம்தான். சும்மா கண்ணீரோடு இருக்கும்போது எப்படி துதிக்க முடியும் நினைக்கக்கூடாது. விசுவாசம் அடி எடுத்து வைக்கும். விசுவாசம் இருந்தால் ஒரு அடி எடுத்து வச்சு பார்க்கணும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிட்டீங்க, கர்த்தர் உங்களை அப்படியே எத்தனையோ அடி தூரத்தில் உங்களை கொண்டு ஆசீர்வதித்து வச்சுருப்பார். அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். இப்போ இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். சாத்தான் 2020 நீ ரொம்ப சோதித்தான். சரியான ஒரு போராட்டம், யார்ட்டையும் சொல்ல முடியாது, எனக்கு அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படியாக நீ நெருக்கினான். அப்போ நான் என்ன செய்தேன் அப்படின்னா, அதிகமாக ஜெபம் பண்ணேன். நான் ஒரு அக்காட்ட ஷேர் பண்ணேன். அந்த அக்கா சொன்னாங்க, அவங்க நம்ம ஊரில் இல்லை வேறு ஊரில் இருக்காங்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ண. அவங்க சொன்னாங்க, அவங்க எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான்,
இவர் ஒருத்தர் தான். நீங்கள் என்கிட்ட சொல்கிறத விட நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் அதிகமாக இருக்கும். எனக்கு நீங்கள் கொஞ்சம் தான் சொல்வீங்க, ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறது அதிகமாக இருக்கும். இதில் இருந்து உங்களை காற்றுவதற்கு இவர் தான் சமாதானத்தை சொல்லக்கூடிய இயேசு தான் உங்களை விடுவிக்க முடியும் என்று அந்த அக்கா சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு அந்த வார்த்தை காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. எந்த சிச்சுவேஷனில் இவர் தான். நேற்று என்னுடைய பேரன் யூடியூப்பில் கடலை காட்டினான். எனக்கு கடலினுடைய ரொம்ப ஆழத்தில் யாருமே போக முடியாது. ஒரு கப்பல் அதில் போகுது பார்த்துக்கோங்க. அந்த கப்பலில் அந்த அலை அடித்து அப்படியே பெரிய கப்பல் அப்படியே தூக்கி எடுத்து அப்படியே கீழே விழுது. அந்த சின்ன பையன் சொல்கிறான், இந்த கப்பலில் ஒருவேளை முழுகினாலும் அவுட்டு தான், ஆனால் அதை நம்ம கடந்து போகணும் அப்படின்னா இது வழியாக தான் போக முடியும். அப்போ அது என்ன கடலாக இருக்கும்? நான் ஒருவேளை அட்லாண்டிக் கடலாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பசிபிக் கடல் ரொம்ப ஐஸு கடல்னு சொல்லுவாங்க. இதை கேட்குறவங்க நீங்களாம் படித்தவங்களா இருப்பீங்க. நான் படிக்கலை, நான்லாம் ஃபெயில் தான் 10th. அப்படிப்பட்ட ஆழமான கடல், அந்த கடல் மாதிரி கடலை உண்டாக்கின இயேசு எனக்குள்ளே இருக்கின்றார், உங்களுக்குள்ளே இருக்கின்றார், நம்மளே இருக்கின்றார். இப்பொழுது நம்ம பேசும்போது அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவரால் முடியும். அந்த கப்பல் அந்த ஆழத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பல் மேலே நீட்டாக அது அடுத்து ட்ராவலுக்கு போகுது. அப்படி எத்தனை கப்பல் போச்சு நான் பார்த்தேன் யூடியூப்பில். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கடலையும் ஆழத்துக்கு போன மாதிரி நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது அலாட் ஆகிடணும். அப்போ நான் சொல்வேன், எனக்கு இந்த நெருக்கம், இந்த சோதனை, சாத்தான் என்னை சோதிக்கும் போது அந்த அக்கா சொன்ன மாதிரி இவர் தானே, அப்போ இவர்கிட்ட நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எவ்வளவு சோதனை நெருக்கம் எனக்குள்ளே ஏற்பட்ட போதிலும் நான் இயேசுவை நோக்கி அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் தான்ப்பா, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் வல்லவங்க, நீங்கள் இறந்தீங்க ஆனால் இப்போ உயிரோடு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீங்க. என்ன, எங்கள் அம்மா வீட்டில் நான் ஒரு ஓலை வீட்டில் இருந்தேன், ஒரு குடிசையில் இருந்தேன், ஒரு படிக்காத பிள்ளை, என்னை நீங்கள் ரசித்தீங்களே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்களே, இல்லை தூக்கி எடுத்துட்டீங்களாப்பா, நீங்கள் தான்ப்பா அப்படின்னு ஜெபம் பார்த்தீங்கன்னா 24 hours நான் ப்ரேயரில் இருக்கிற மாதிரி இருந்தேன். நான் ஏசப்பா நடத்துனாங்க, அவருடைய கிருபையினால், பெருமைக்கு இல்லை, நடத்தினார். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி அந்த கட்டத்தை நம்ம கடந்து வந்தோம். அவரை நோக்கி கூப்பிட்டது தான் இந்த சமாதானம் ஓது இயேசு, சமாதானத்தை நமக்கு சொல்லக்கூடிய இயேசு. நான் ஒரு இன்பமான பேர் கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம். மேசியா என்றால் கிறிஸ்து நல்லா இருக்குல்ல, கிறிஸ்துன்னு சொல்லி பாருங்க. கிறிஸ்து இயேசுவானவரே. எங்கள் அத்தை ஊரில் ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட இயேசுவானவரே அப்படின்னு எடுப்பாங்க. இயேசுவானவரேனாலே என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தமாம். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? அவ்வளோ ஒரு இயேசு பார்த்துக்கோங்க. இவனுக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நானும் இந்த நெருக்கத்தின் மத்தியில் நான் ஜெபம் பண்ணதுனால சொல்வேன், நான் ஆண்டவர்கிட்ட இந்த சாத்தானை இவ்வளவா சோதிச்சான்ல, அதனால் நான் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டேல, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸுப்பா, ரொம்ப நன்றிப்பா. சூழ்நிலைக்கு எதிராக தான் இருந்துச்சு, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. டாக்டர்கிட்ட போவையா, ஐயோ பணம் நிறைய ஆகுமே, நிறையா ஸ்கேன் எடுப்பாங்களே, அது இதுப்பாங்களே, ஐயோ சமாதானம் ஓதி இயேசு கிறிஸ்து இருக்காரு, அவர்கிட்டே சொல்லிடுவோம். அப்படியே விட்டாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எஸ்வா பா, நீங்கள் தானேப்பா, நீங்கள் மெய்யான தெய்வம் தெரிஞ்சிட்டலப்பா, இனிமேல் எங்கேப்பா போவேன், நீங்கள் தானேப்பா எப்படினாலும் ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் மீ அப்படிலாம் கூப்பிட்ருக்கேன். ஹெல்ப் மீ, உதவி, என்னை காப்பாற்றும் இயேசுவே, என்னை காப்பாற்றும், ஹெல்ப் மீ நான் கூப்பிட்டதுக்கு கணக்கே கிடையாது. ஆண்டவர் கிருபையினால என்னை அப்படி கூப்பிட வச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்படி கூடும்போது அப்படியே நீக்கி அழகாக நடத்திடுவார். இவர் இப்போ 5 ஆண்டுகள் சிறைச்சாலை முடிந்தது. சந்தோஷமாக அப்படி வெளியே வந்தார். அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரை எதிர்கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்படி குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று அந்த புத்தகத்திலே அதை எழுதி முடித்திருந்தார்கள். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், கதையாக நான் சொல்லவில்லை. உண்மையான நடந்த, அமெரிக்காவிலே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். அருமையானவர்களே, துதித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், விடாமல் பற்றி கொள்ளுங்க. எதிரான சூழ்நிலையை பார்க்காதங்க, சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னோடு கூட இருக்கின்ற இயேசுவை பாருங்கள். எந்த சூழ்நிலையும் மாற்ற இயேசுவால் முடியும். அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை துதிப்போம், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். சூழ்நிலைகள் மாறும், திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், கடன் பாரம் தீரும், வீடை கட்டி முடிப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க.
உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்வாங்க. உயர்ந்த நிலையில் ஏசப்பா வைப்பாங்க. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாரையும் ஆசீர்வதித்து கண்மணியை போல காத்து அவர் நல்ல சுகம்பலன் தீர்க்காயுசை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிட்டு அப்படி வருகையிலே அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நேசிக்கிற பிதாவே உங்களுக்கு நன்றி. செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.